வணக்கம். நம்ம நிறைய வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கோம். அதில் தினமும் எல்லோரும் வீடியோ போடுறாங்க, நமக்கு போர் அடிக்குது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் 100 மாதிரியான கருத்துக்களை வெளியிடுறாங்க. எது சரி எது சரியில்லை அப்படிங்கிறத விட மக்களை குழப்புற அளவுக்கு நிறைய விஷயங்கள் போடுறாங்க. ஒரு குற்றவாளியை விடுவிக்கணும்னு ஒருத்தர் போடுறாரு, குற்றவாளியை குற்றம் சாட்டப்பட்டார் நிரூபிக்கணும்னு ஒருத்தர் போகிறார். கடைசியில் குற்றவாளி என்ன குற்றம் செஞ்சாருன்னு மறந்துடுறாங்க மக்கள். இதுக்கு ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்க எதை வேணுமாலும் சரின்னு பேசுகிறாங்க, அல்லது எதை வேணுமாலும் சரி இல்லைன்னு பேசுகிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சமானவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்களோ ஒழிஞ்சு சட்டம், நாடு, சமுதாயம் இதை பற்றியெல்லாம் மறந்துடுறாங்க. இப்போ அதானி விவகாரம் அப்படி தான். அத்தானி மோடிக்கு வேண்டியவர், அதனால் அவர் எதுக்கணும். அத்தானி மோடிக்கு வேண்டியவர் இல்லையாங்கிறது வேறு விஷயம். மற்ற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் அவர் என்ன வேண்டாதவரா? எந்த அரசியல் கட்சி அவர்கிட்ட யாசகம் கேட்காமல் இருக்க போகிறாங்க? எந்த நிறுவனங்களோ தொண்டு நிறுவனங்களோ அவர்கிட்ட கேட்காம இருந்திருப்பாங்க? இல்லை எந்த அதிகாரி தான் அவங்க செய்கிற செயலுக்காக அல்லது எதுக்காக அவங்ககிட்ட ஆதாயம் எதிர்பார்க்காமல் அந்த நிறுவனத்துலேயோ இல்லை அத்தானிக்கிட்டேயோ இருந்திருப்பாங்க? எந்த மாநில அரசோ மத்திய அரசோ எந்த ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இருந்திருக்க போகிறாங்க? எல்லா தொண்டு நிறுவனங்கள்லேருந்து எல்லோரும் கை நீட்ட தான் செய்கிறாங்க. என்ன இப்போ பிரச்சனைன்னா, இப்போ அது அத்தானி ஒரு பெரிய குற்றம் சாட்டினார். அதை யாரா சொன்னான்? அமெரிக்காக்காரன் சொல்லிட்டான். அமெரிக்காக்காரனே சொல்லிட்டான்ல, அதனால் நடவடிக்கை எடுக்கணும். அமெரிக்காக்காரனே சொல்லிட்டா அவர் குற்றவாளி தான். அது நம்ம இது பண்ணணும். அதனால் பார்லிமெண்ட்டை முடக்கணும். நம்ம நாட்டு பார்லிமெண்ட்டை ஏன் முடக்கணும்? அதானி குற்றம் செஞ்சார்னு ஏதாவது அமெரிக்க பாராளுமன்றத்தை முடக்கினாங்களா? யாராவது அங்கே போராட்டம் நடத்துனாங்களா? ஏன்னா லாஸ் ஆனது அமெரிக்கர்களுக்குன்னா அமெரிக்க பாராளுமன்றத்தை தானே முடக்கணும். இந்திய பாராளுமன்றத்தை ஏன் முடக்கணும்? இந்தியா லாபம் அடைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அமெரிக்காக்காரன் லாஸ் ஆகிட்டா இந்தியாக்காரன் கெயின் ஆகிருக்கிறான், அப்படி தானே எடுத்துக்கணும். சரி விடுங்க. இது வரைக்கும் எந்த ஊழல் வழக்குலையும் நாடு, கட்சி, அதிகாரிகள் இந்த காசு வாங்காமல் எந்த வேலையும் செஞ்சதாக சத்தியத்தில் கிடையாது. என்னமோ அத்தானி மட்டும் தான் கொடுத்த மாதிரியும் மற்றவங்களாம் கொடுக்காத மாதிரியும், இல்லை அத்தானிக்கிட்ட நேர்மையாக கேட்டால் மத்திய மாநில அரசுகள் அல்லது எந்த அதிகாரியும் அப்படியே கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்ற மாதிரி நாடே அப்படி தான் இருக்குது. இதில் இந்த அத்தானி ஏற்கனவே 1000 ஊழல் விவகாரம், கோர்ட்டு, சிபிஐ, சிபிசிஐடி, நம்மளுடைய இடி, என்னென்னமோ டிபார்ட்மெண்ட்டு, எத்தனையோ ரைடு, ஐடி ரைடு, இதெல்லாம் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்க மேலே பாராளுமன்றத்தை முடக்கக்கூடிய அளவுக்கு இந்த அத்தானி விவகாரம் உருப்படியான விஷயத்தை பார்லிமெண்ட்டில் செய்கிறாங்களா செய்யலையோ? இப்போ என்ன பேசு, பொதுமக்கள்கிட்ட பேசு, அடுத்த எலெக்ஷனில் பேசு, எங்கெங்கேயோ பேசு. அது போய் பார்லிமெண்ட்டில் ஏற்கனவே நிர்ணயித்த அலுவலகர் பார்லிமெண்ட்டில் கூட்டு கமிட்டி சேர்ந்து தான் என்ன பேசணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படியே பார்லிமெண்ட்டில் கூச்சல் குழப்பம். உங்களுக்கு பேச வேண்டிய ஒதுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிரல், அதன் அடிப்படையில் பேசுகிறாங்க. அந்த நிகழ்ச்சி நிரல் அடிப்படையில் நீயும் போய் உட்காந்து பேச வேண்டியதானே? சரி, இவங்கெல்லாம் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, இந்த விஷயத்துக்குள்ளே வருவோம். எப்பொழுதுமே குற்றம் சாட்டப்பட்டது யார், குற்றவாளி யார் அப்படிங்கிறதுல நம்ம இதுவரைக்கும் காணாத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்கினா ஊழல் தடுப்பு பிரிவு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கும், அல்லது அரசியல்வாதி மேலே கேஸ் போடுறான், இது சட்டப்படியான நடவடிக்கையை தொடரலாம். அதிகாரியோ அல்லது அரசியல்வாதி மேலே ஊழல் வழக்கு எடுத்து பார்த்துருக்கோம். அதாவது பணம் ஆதாயம் பெற்றவர்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக கொடுத்தவ மேலே நடவடிக்கை எடுன்னு சொல்கிறாங்க. கொடுத்தவது யார்? அதானி. ஆமாம், கொடுத்தாரு. அவர் கொடுத்தாருன்னா வாங்கின ஒருத்தர் இருப்பாங்களே. எப்பொழுதுமே வாங்கினவன் இல்லாமலே கொடுக்க முடியும். யார்கிட்ட கொடுத்தாரு? கொடுத்த மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதில் என்ன உள்குத்தல் ஏதாவது இருக்குதான்னு தெரியல. அவன் மேலே நடவடிக்கை எடுனா இவன் மேலே நடவடிக்கை பாயும் அப்படிங்கிற ஒரு உள்குத்தலில் அத்தானி மேலே நடவடிக்கை எடுன்னு சொன்னால், அப்புறம் அத்தானி மேலே எடுத்தா நடவடிக்கை எடுத்தால் யாருக்கு கொடுத்தாருங்கிறத நிரூபிக்கணும். அப்போ அந்த அரசியல்வாதி அதிகாரிகளை எல்லாம் பிடிச்சி மாட்டி விடலான்னு ஏதோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இதுதான் முதல் முறையாக
லஞ்சம் கொடுத்தவர் மேலே வழக்கு பதியணும் அல்லது நடவடிக்கை எடுக்கணும் அல்லது அவங்க நிறுவனத்தெல்லாம் மூடணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பேச்சு. இதில் என்னது நடக்க போகுது? ஏற்கனவே ஒரு அமெரிக்க நிறுவனம் ஆய்வு அறிக்கை வெளியிட்டேன்னு சொல்லி நாட்டினுடைய பொருளாதாரத்தில் நாசமாச்சு. திரும்பி அவர் அந்த நிறுவனத்தை எதுவும் பண்ண முடியல. இப்பயும் அதேமாரி தான், பங்கு விலை குறைஞ்சிச்சு, அத்தானி மேலே நடவடிக்கை அப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமா? சாத்தியக்கூறு உண்டா? அமெரிக்காவில் அப்படி தண்டனை கொடுக்குற மாதிரி எதுவும் சட்டம் இருக்குதா? இது கோர்ட்டில் கேஸ் போடலான்னு சட்டம் இருக்கலாம், தண்டனை கொடுக்கறதுக்கு சட்டத்தில் வழி இருக்குதா? அப்படி இருக்கும்போது அப்படி இல்லைன்னு தெரியாததுனாலயோ என்னவோ அமெரிக்காக்காரன் நாளைக்கே ஏதோ போலீஸ் 2 பேரை கூட்டிகிட்டு வந்து 2 விலங்க தூக்கிட்டு வந்து மாட்டுற மாதிரி இங்கே உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடைமுறை சாத்தியமான விஷயமா? அப்படின்னு இல்லாமல் அத்தானி 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 கொடுத்தார். யார் கொடுத்தாரு? தமிழ்நாடு மின்சார வாரியம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய தலைவர் யார்? அவங்க பேரை சொல்ல வேண்டியதான். ஏன் நீ வாங்கினியா, அவர் மேலே கைது பண்ணுன்னு அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் அலுவலகத்துக்கு முன்னாடி நடவடிக்கை சொல்லு. இது வரைக்கும் அதை விட முக்கியமான விஷயம், ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா காவல் நிலையத்துக்கு முன்னாடி போய் போராட்டம் நடத்துவாங்க, தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போய் நின்று போராட்டம் நடத்துவாங்க. அதென்ன அத்தானி வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று போராட்டம் நடத்துறது? எங்கேயாவது ஒருத்தர் கொலை செஞ்சு விட்டா லஞ்சம் கொடுத்தா அவங்க வீட்டில் முன்னாடி போய் நின்று போராட்டம் நடத்தினதா இந்திய வரலாற்றில் இருக்குதா? இது என்ன புது விஷயம்னு தெரில. இல்லை ஏதாவது போய் அவர் வீட்டிலே போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரலாம்னு போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா போராட்டம் நடத்துறதுக்காக வீட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல, வீட்டில் போய் போராட்டம் நடத்துறதுக்கு. அவர் மேலே நடவடிக்கைன்னா அவர் வீட்டில் போய் எதுக்கு போராட்டம் நடத்தணும்? நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரி வீட்டுக்கு எதுக்கு கூட போகணும்? எடுக்க வேண்டிய அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்தலாம். இல்லை மாநில அரசு மத்திய அரசு எந்த டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த அரசாங்க அலுவலகத்துக்கு முன்னாடி நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ செந்தில் பாலாஜி வழக்கில் வாங்கினார், அதனால் அவர் மேலே நடவடிக்கை. அதே கொடுத்த 100 பேர் மேலேயோ நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, கொடுத்த மேலே இதே மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லை. இங்கே மட்டும் அதானி மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கணும்? வாங்கின பேரில் தானே நடவடிக்கை எடுக்கணும். அப்போ அதே மின்சார வாரியம், அதே அமைச்சர், அதே விஷயம், ஆனால் நடவடிக்கை மட்டும் ஏன் அத்தானி மேலே எடுக்க சொல்லி தமிழ்நாடு முழுக்க கூச்சல் குழப்பமாக இருக்குன்னு தெரியல. இந்த விஷயத்தை இன்னொரு பதிவில் பார்ப்போம். அன்பேஷு.